தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை, இடைப்பட்ட உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் நடைபெற்று வருகிறது. பணிகளை மேற்கொள்ள வாய்க்காலில் வேலை செய்வதற்கு ஏதுவாக மண் கொட்டி பாதை அமைக்கப்பட்டு அதன் மூலம் கட்டுமான பணிக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. மேலும் மறைமலை அடிகள் சாலையில் உப்பனாறு வாய்க்கால் இணைப்பு பகுதியில் சாலையை இணைப்பதற்காக ஆழ்துளை கான்கிரீட் பீம்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த கான்கிரீட் பீம்கள் அமைப்பதன் மூலம் மழைக்காலங்களில் உப்பனாறு வாய்க்காலில் அதிக அளவில் மழைநீர் கரை புரண்டு ஓடும் பொழுது ஆழ்துளை மூலம் அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் பீம்கள் மழைநீரின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்துவது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தடுத்து நிறுத்தும் மழைநீர் அருகில் உள்ள கெனடி நகர், சுப்ராயப்பிள்ளை சத்திரம், பூங்குளம், இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர் மற்றும் கோவிந்தசாலை பகுதிகளுக்குட்பட்ட குபேர் நகர், அந்தோனியார் கோவில் தெரு, வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி, நேரு நகர், பாரதிதாசன் வீதி போன்ற உப்பனாறு வாய்க்காலை ஒட்டியுள்ள பகுதிகள் வெள்ளக்காடாக மாறிவிடுகிறது. இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து வருகின்றனர். இவர்களின் இழப்புக்கு அரசாங்கத்தின் மூலம் எந்த ஒரு நிதி உதவியும் கொடுப்பதில்லை. மழைக்காலங்களில் மழைநீரை தடுத்து நிறுத்துவது போல் அமைக்கப்பட்டுள்ள உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகளை தற்போது நிறுத்தி வைத்து வேறு ஏதேனும் திட்டம் தயார் செய்து மழைக்காலங்களில் மழைநீர் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் புகாமல் கடலில் சென்று கலப்பதற்கு ஏதுவாக சாலை அமைக்கும் பணியை மேற்கொள்ளுமாறு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரென்கின்ற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மேற்கண்ட பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப பிராண்டுகளில் ஒன்றான ஏசர் புதுச்சேரியில் உள்ள ஒரு புதிய அதிநவீன வசதியில் உள்நாட்டு ஐடி வன்பொருள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்காக ப்ளூமேட் சொல்யூஷனுடன் இணைந்து மேக் இன் இந்தியா நோக்கத்திற்கான ஏசரின் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக புதுச்சேரியில் புதிய மடிக்கணினி உற்பத்தி கூடத்தை தொடங்கியுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இணை செயலாளர் ஸ்ரீ சுஷில் பால் முன்னிலையில் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் தொழில் மற்றும் வணிகத்துறை செயலாளர் விக்ராந்த் ராஜா, ஏசர் இந்தியாவின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஹரிஷ் ஹோக்லி, ஏசர் இந்தியாவின் தலைமை வணிக அதிகாரி சுதீர் கோயல், ப்ளூமேட் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் முகேஷ் குப்தா மற்றும் ப்ளூமேட் குழுமத்தின் இயக்குநர் ஷாலினி பாண்டே உள்ளிட்ட அதிகாரிகள், தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழிற்சாலையில் ஆண்டுக்கு 3 லட்சம் மடிக்கணினி அலகுகளை உற்பத்தி செய்யும் திறனை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மணவெளி தொகுதி தவளக்குப்பம் திருமுறை கலாநிதி கிருஷ்ணசாமி நகரில் சாலை வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் மிகவும் இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். இதனை அப்பகுதி மக்கள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் நடவடிக்கை எடுத்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் தொகுதி மேம்பாட்டு நிதியை பெற்று 51,51,00,000 ரூபாய் செலவில் தார் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் வகையில் அனுமதியின்றி மியூசிக்கல், ஆட்டம் பாட்டம், நள்ளிரவு வரை நடைபெறும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்பொழுது ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் ராஜாராமன், மாநில மகளிர் அணி இணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோமலா, மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன், மாநில துணை செயலாளர்கள் குணசேகரன், கணேசன், கிருஷ்ணமூர்த்தி, நாகமணி, காந்தி, குமுதன், உழவர்கரை நகர செயலாளர் சித்தானந்தம், முன்னாள் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலயா இளங்கோ, முன்னாள் மாநில பேரவை செயலாளர் சுத்திகேணி பாஸ்கரன், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக அவைத் தலைவர்கள் உட்பட கழகத்தினர் கலந்து கொண்டனர். ஸ்வாவலம்பி பாரத் அபியான் என்ற சுயசார்பு பாரத இயக்கம் மூலமாக மோடி அரசின் ஆத்மா நிர்பார் பாரத் திட்டத்தை எடுத்துரைக்க இந்நிகழ்ச்சி ஒரு சான்று. பெண்களை தொழில் முனைவோராக அடுத்த கட்ட வளர்ச்சியில் பங்கு கொள்ள வைக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். பெண்கள் வேலைவாய்ப்பு பெறுவது மட்டுமல்ல, தொழில் செய்து வேலைவாய்ப்பு தருவோராக உயர்த்த பாரதிய ஜனதா கட்சி இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநிலத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக வாழைக்குளம் ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மன் ஆலயம் அப்பாவு நகரில் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் பங்கேற்று உரையாற்றினார். இதில் தற்சார்பு பாரதம் பற்றி பேராசிரியர் பூமா குமாரி உரையாற்றினார். வேளாண் அறிவியல் மையத்தை சேர்ந்த முனைவர் பொம்மி சிறு தொழில் முனைதல் பற்றி எடுத்துரைத்தார். இதில் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் மற்றும் மாநில நிர்வாகிகள் சீனிவாச பெருமாள், சாய் சரவணன், ஃபாத்திமா, ஜெயந்தி மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், பிரதமர் நரேந்திர மோடி 2019ஆம் ஆண்டு நாட்டு மக்களின் ஆரோக்கியம், இளைஞர்களின் விளையாட்டுத் திறன் மேம்படுத்துதல் போன்றவைக்காக பிட் இந்தியா மூவ்மெண்ட் எனும் இயக்கத்தை இந்திய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கினார். அதன்படி புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியை தொடர்ந்து புதுவை மாநில பாஜக சார்பில் ஆகஸ்ட் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் வில்லியனூர் பகுதிகளில் நமோ ப்ரோ கபடி போட்டி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரியில் முதல் முறையாக மொத்த கோப்பையுடன் 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வீரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்த ராமலிங்கம், ஆடவர் மற்றும் மகளிர் வீராங்கனைகள் சுமார் 80 அணிகளில் இருந்து 1500 வீரர்கள் பங்கேற்பதாக தெரிவித்தார். வில்லியனூர் ஆனந்தம்மாள் வெங்கடசாமி முதலியார் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு முதல் பரிசு ரூபாய் 1 லட்சம், இரண்டாவது பரிசு 75,000 ரூபாயும், மூன்றாவது பரிசு மற்றும் நான்காவது பரிசு 50,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இதேபோன்று பெண்களுக்கான பிரிவில் முதல் பரிசு 50,000 ரூபாயும், இரண்டாவது பரிசு 30,000 ரூபாயும், மூன்றாவது மற்றும் நான்காவது பரிசு 20,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாகவும் ராமலிங்கம் தெரிவித்தார். பேட்டியின் போது மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் மோகன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். கடந்த 2021 ஆண்டு முதல் மிகப்பெரிய 3 லட்சம் ரூபாய் பரிசு போட்டி முதல் பரிசுன்னு போட்டு நமோ கபடி நம்மளுடைய லாஸ்பேட்டையில மிக பிரமாண்டமா நடத்தணும். அதனுடைய தொடர்ச்சியாக நாளை ஆகஸ்ட் 15 நாளைக்கு ஆரம்பிச்சு 15, 16, 17 3 தொகுதிகளில் வில்லியனூர் பகுதியில் நமோ ப்ரோ கபடி போட்டி நடைபெற உள்ளது. இது மிகப்பெரிய கபடி போட்டியாக நடக்குவது. முதல் முறையாக மொத்த பரிசு தொகை கோப்பையுடன் சேர்த்து 5 லட்சம் ரூபாய்
வழங்கப்பட உள்ளது. ஆடவர் மற்றும் மகளிர் வீராங்கனைகள் சுமார் 1500 பேர் பங்கேற்கிறார். மிகப்பெரிய ஒரு எழுச்சியான விழாவாக வில்லியனூரில் நடக்கும். முதல் பரிசு இது ஆனந்தமால் விவசாய விளையாட்டு கிராமம் ஆயுஷ் மருத்துவமனை எதிரில் வில்லியனூர்ல நடக்கிறது. ஆண்களுக்கான முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய், இரண்டாவது பரிசு 75,000 ரூபாய், மூன்றாவது பரிசு 50,000 ரூபாய், நாலாவது பரிசு 50,000 ரூபாய். பெண்கள் கபடி புதுச்சேரி தமிழ்நாடு முதல் பரிசு 50,000, இரண்டாவது பரிசு 30,000, மூன்றாவது பரிசு 20,000, நான்காவது பரிசு 20,000. இந்த கபடி திருவிழாவிற்கு ஊடக நண்பர்கள் அனைவரும் வந்திருந்து மிகச் சிறப்பாக விளையாட்டை மக்களிடையே ஊட்டு செல்ல வேண்டும். இது ஏன்னா இது மாதிரி ஒரு கொண்டு போனா போதை பழக்கத்துக்கு மற்றதுக்கு அடிமையாகிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். காரைக்கால் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமரின் ஹர் கர் திரங்கா நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்ற கொள்கையை வலியுறுத்தும் விதமாக அனைவரும் வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றுவோம் என்று முழக்கமிட்டு காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து இருசக்கர வாகனத்தில் தேசிய கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாநில துணைத் தலைவர் கணபதி, மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ், தலைமை செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாநில செயலாளர் துரை சேனாதிபதி, அமுதாராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சி தொகுதி தலைவர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம், மாவட்ட துணைத் தலைவர் குமரவேல் உள்ளிட்டோர்களுடன் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி NTS உயர்நிலைப் பள்ளியில் மின்சார சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சியை பள்ளியின் துணைத் தலைவர் பத்மினி சம்பத் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இப்போட்டியில் 5 முதல் 15 வரை உள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெரீனா பேகம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பல்பிற்குள் சதுரங்க பலகை, 1.5 மில்லிமீட்டர் சதுரங்க காய்களை கொண்டு 1.5 அங்குலமே ஆன சதுரங்க போர்டு உபயோகப்படுத்தப்பட்டன. இப்போட்டி உலக வெப்பமயமாதலை தடுக்கும் விழிப்புணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்த உதவுகிறது. இதற்கான பல்ப் பிரத்யேகமாக சண்டிகரில் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சர்வதேச சதுரங்க போட்டியின் விதிகள் பின்பற்றப்பட்டன. உலகிலேயே முதலில் புதுச்சேரியில் இப்போட்டி நடைபெற்றுள்ளது. ஹிந்துஸ்தான் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ப்ராஜெக்ட் டைரக்டர் சிவகுமார் மற்றும் செஸ் அகாடமி சத்யசாய் சார்பில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசினை வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் அண்ணாமலை ஹோட்டல் எதிரே GPS அரசு ஆரம்ப பள்ளி உள்ளது. காலை பள்ளிக்கு வரும்போது, மாலை பள்ளியை விட்டு வீடு திரும்பும் போதும் குழந்தைகள் சாலையை கடப்பதற்கு மிகவும் சிரமப்படுகின்றனர். இருசக்கர வாகனம், ஆட்டோ, 4 சக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனம் அனைத்துமே இவ்வழியே பரபரப்பாக சென்று வந்து கொண்டிருக்கிறது. தனியார் பள்ளிகளில் காலை, மாலை இருவேளையும் போக்குவரத்து காவல்துறை போக்குவரத்தை சரி செய்ய ஈடுபடுகின்றனர். ஆனால் அரசு பள்ளியை கவனத்தில் எடுத்துக்கொள்வது கிடையாது. அரசு பள்ளிதானே என்ற அலட்சியம் காட்டாமல் அங்கு படிக்கும் பிள்ளைகளையும் பாதுகாப்பது அரசின் கடமை என்பதை உணர்ந்து போக்குவரத்து காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து பள்ளியின் காலை மற்றும் மாலை இருவேளையும் போக்குவரத்து காவலர்கள் மூலம் போக்குவரத்தை சீராக்கி குழந்தைகளின் உயிர்களுக்கு பாதுகாப்பளித்திட போக்குவரத்து காவல்துறைக்கு மனித உரிமைகள் கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மனித உரிமை கழகம் கோரிக்கையை ஏற்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது.
புதுச்சேரி முருகம்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழாவினை முன்னிட்டு தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மருத்துவ அதிகாரி டாக்டர் சரண்குமார் தலைமை தாங்கினார். லேடி ஹெல்த் விசிட்டர் விஜயலட்சுமி முன்னிலை வகித்தார். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 மற்றும் இந்தியன் விமன் நெட்வொர்க் சேர்பர்சன் சன்னிதா, உறுப்பினர்கள் மோனிகா, பிரியா, அக்ஷயா ஆகியோர் ஏற்பாட்டில் உலக தாய்ப்பால் வார விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை பேச்சாளர் டாக்டர் சுப்ரியா கலந்து கொண்டு தாய்ப்பால் குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் வழங்குவதால் தாய் சேய் நலம் குறித்து விளக்கப்பட்டது. மேலும் தாய்ப்பால் கொடுக்கும் முறையால் தாயின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், குழந்தைகளுக்கு உருவாகும் நலன்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த விழாவில் சுகாதார உதவி செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஆரம்ப சுகாதார ஊழியர்கள் மற்றும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு சத்து மாவு கொடுக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின்படி நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் மாவட்ட பாஜக சார்பில் கொடி அணிவகுப்பு, இருசக்கர வாகன பேரணி பாகூர் மூலநாதர் ஆலயத்தின் அருகில் இருந்து புறப்பட்டது. அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் சுகுமார் ஏற்பாட்டில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் துணைத் தலைவர்கள் பழனி, ரத்தினவேல், பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர்கள் ராமு, ஹேமாமாலினி ஆகியோர் முன்னிலையில் கொடி அணிவகுப்பு, இருசக்கர வாகன பேரணி பாகூரின் முக்கிய வீதிகள் மற்றும் குடியிருப்பு பாளையம், சேலியமேடு, அரங்கனூர், கரிக்கலாம்பாக்கம், அபிஷேகப்பாக்கம், நோனாங்குப்பம் டோல்கேட் வழியாக அரியாங்குப்பத்தை வந்தடைந்தது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர்கள் மணிகண்டன், சுமதி, அருணாச்சலம், பாஸ்கல்ராஜ், ஐயனாரப்பன், முன்னாள் பாஜக மாநில துணைத் தலைவர், முன்னாள் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன், லட்சுமிகாந்தன், சக்திபாலன், பிரியா மற்றும் மாநில நிர்வாகிகள், அரியாங்குப்பம் மாவட்ட நிர்வாகிகள், பாகூர், நெட்டப்பாக்கம் மற்றும் ஏம்பலம் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். துவக்கி வைத்த மாநில பொதுச் செயலாளர்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத் மாதா கி! பாரத் மாதா கி! சேதராப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு திறன்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பாடல் பாடுதல், திருக்குறள் ஒப்புவித்தல், வாய்ப்பாடு, கதை கூறுதல், பேச்சுப் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்வித்துறை வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் தலைமை வகித்து மாணவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் அவர் சிபிஎஸ்இ வழிகாட்டுதலின்படி பள்ளியில் சர்க்கரை பலகையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிக சர்க்கரை உட்கொள்வதால் ஏற்படும் உடல்நல அபாயங்கள் குறித்து குழந்தைகளுக்கு விளக்கப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை ஹேமாமாலினி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர்கள் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்கிலும் வெளியாகியுள்ளது. திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும், ரஜினி படத்திற்கு மாலை அணிவித்தும், பாலாபிஷேகம் செய்தும், கேக் வெட்டியும் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திரையரங்கினுள் ரஜினியின் முகத்தை காட்டும் பொழுது தியேட்டர் உள்ளே இருந்த ரசிகர்கள் விசில் அடித்தபடியும், பேப்பர்களை கிழித்தும் தூக்கி எறிந்தபடி ஆரவாரத்துடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் தேசிய கொடி அணிவகுப்பு தனியார் மருத்துவமனை எதிரில் துவங்கியது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கொடியசைத்து பள்ளி மாணவர்களின் தேசிய கொடி அணிவகுப்பை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாணவர்கள் கையில் தேசிய கொடி ஏந்தியபடி பேரணியாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக
பள்ளி வளாகத்தை சென்றடைந்தனர். தொடர்ந்து பள்ளியின் தாளாளர் கிரண்குமார் தலைமையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா மற்றும் ஆபரேஷன் சிந்தூரை வழிநடத்தியவர்களை கௌரவிக்கும் விதமாக பள்ளி மாணவர்களின் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. முன்னதாக தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் பள்ளியின் சேர்மன் ராமு தலைமையில் துணை சேர்மன் திருமுருகன் முன்னிலையில் தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மாணவர்களின் தேசிய கொடி அணிவகுப்பை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாணவர்களின் நடனம் மற்றும் சிலம்பாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பேரணியாக புறப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்து பள்ளி வளாகத்தை வந்தடைந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளியின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலை அமைக்கப்பட்டு பல்வேறு குறைகளோடு குளறுபடிகளோடும் உள்ளது. இதில் கண்டமங்கலம் பகுதி முற்றிலும் பல்வேறு குறைபாடுகளுடன் காணப்படுவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாக உள்ளதாக மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இதில் மேம்பாலம் பகுதியில் எப்பொழுது சரிந்து விழும் என்று தெரியாத தடுப்பு கட்டைகள், வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அருகே சர்வீஸ் சாலை இல்லாத பரிதவிக்கும் பள்ளி மாணவர்கள், கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மாணவர்கள் மழைநீரில் கடந்து செல்லும் சுரங்கப்பாதை என பல குறைகளோடும் குளறுபடிகளோடும் அமைந்துள்ள 4 வழி சாலை பலமுறை இது குறித்து அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் இதனால் வரை அது தொடர்பான முன்னேற்பாடுகளை எடுப்பதாக தெரியவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் சின்னஞ்சிறு குழந்தைகள் தொடர்ந்து இந்த கழிவுநீர் மழைநீரில் கடந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது. இதனை உடனடியாக சரி செய்து கொடுத்திட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் அதற்கான தீர்வை முழுமையாக எடுக்கப்படவில்லை என்பது இப்பகுதி சமூக ஆர்வலர்கள், கிராம மக்கள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோரும் மிகவும் மனம் வருந்துகின்றனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் 4வது தெரு, 5வது தெரு மற்றும் 6வது தெரு ஆகிய பகுதிகளில் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீரானது சாலையின் வெளியே சென்று பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவிடம் சரி செய்து கொடுக்குமாறு கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்ட லாவண்யா உடனடியாக துப்புரவு பணியாளர்களை அப்பகுதியில் வரவழைத்து அனைத்தையும் சரி செய்து கொடுக்குமாறு உத்தரவிட்டார். இதனையடுத்து அப்பகுதியில் ஏற்பட்ட அடைப்புகள் மற்றும் தங்கு தடையின்றி கழிவுநீர் செல்ல வாய்க்காலை சுத்தம் செய்து துப்புரவு பணியாளர்கள் அப்புறப்படுத்தினர். இதனையடுத்து வாய்க்கால் அடைப்பினை சரி செய்து கொடுத்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவை அப்பகுதி மக்கள் பாராட்டினர்.
மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் காரைக்கால் தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி NCC மாணவர்கள் தேசிய கொடியை கைகளில் உயர்த்தியவாறு பேரணியில் பங்கேற்றனர். பேரணி காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. மாணவர்கள் மூவர்ண கொடிகளும் பதாகைகளும் ஏந்தி தேசப்பற்று உணர்வை தூண்டும் கோஷங்களை எழுப்பினர். பொதுமக்களுக்கு தேச விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் சாமுவேல் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு காரைக்கால் மாவட்ட பெற்றோர் சங்க தலைவர் டாக்டர் சோழசிங்கராயர் பங்கேற்று பேரணியை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் கலந்து கொண்டார். ஆசிரியர் பாலமுருகு, நூலக ஆசிரியர் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோர் பேரணியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் NCC அதிகாரி பிரான்சிஸ் சேவியர் செய்திருந்தார். புதுச்சேரி வைசியால் வீதியில் உள்ள நூற்றாண்டு பள்ளியான சோசியஸ்தே புரோகிரஸ்தே உயர்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் திருமலைவாசன் வரவேற்புரை வழங்கினார். செவாலிய பேராசிரியர் சச்சிதானந்தம் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் முதியோர் பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் சண்முகம் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்பும், போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தம் சொந்த செலவில் பரிசுகளையும் வழங்கினார். இவ்விழாவில் பள்ளியின் தாளாளர் வேதானந்தம், பள்ளி ஆய்வாளர் ராஜேந்திரன், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவி அமிர்தம் குப்தா நிகழ்வை தொகுத்து வழங்கினார். நிறைவாக ஆசிரியர் சிவகாமி சுந்தரி நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரியில் 26வது உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு இளைஞர்களின் நல்வாழ்வுக்காகவும் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்காகவும் சுற்றுப்புற சூழல், மத நலனுக்கும் குழந்தைகளின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற வகையில் நடைபெற்ற தனிநபர் உலக சாதனை நிகழ்வு புதுச்சேரி மூலக்குளம் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. மாணவ மாணவிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு 8 மணி நேரம் இடைவிடாமல் பதிலளித்து புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் தொகுப்பாளினி கலைரத்னா வித்யாஸ்ரீ வினிதா ரமேஷ் ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற வினிதா ரமேஷுக்கும் ஈச் உலக சாதனை அமைப்பின் நிறுவனர் டாக்டர் தமிழ்வாணன் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள், சாதனையாளர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக உலக சாதனைக்கான விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஒரு ரெஸ்டோ பாரில் கல்லூரி மாணவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதையும் மற்றொருவர் படுகாயம் அடைந்ததையும் கண்டித்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில், புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களை திறந்தால் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடைபெறும் என எங்கள் கழகம் ஏற்கனவே அரசு எச்சரித்திருந்தது. ஆனால் முதல்வர் எங்கள் கோரிக்கையை உதாசீனப்படுத்தினார். ரெஸ்டோ பார்கள் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை 2 கொலைகள், பல அடிதடி சம்பவங்கள், பெண்களிடம் தவறான நடத்தை உள்ளிட்ட குற்ற செயல்கள் நடைபெற்றுள்ளன. இதுவே எங்கள் எச்சரிக்கையின் உண்மையை நிரூபிக்கிறது. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் வருவாயை ஈட்டவும் அரசு எந்த ஆலோசனையும் கேட்காமல் ரெஸ்டோ பார்களை தொடங்கியது. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் மக்கள் தொகை உயர்வுக்கு ஏற்ப ரெஸ்டோ பார்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என புதிய கொள்கையும் முதல்வர் கொண்டு வந்தார். ஆனால் எவ்வளவு மக்கள் தொகைக்கு எத்தனை பார் என்ற விவரத்தை வெளிப்படுத்தவில்லை. இன்றைக்கு வருவாய் வேண்டி பேராசையால் ஒரு மாணவரின் உயிர் பறிக்கப்பட்டுள்ளது. அந்த உயிரை முதல்வர் திருப்பிக் கொடுக்க முடியுமா? ரெஸ்டோ பார்களின் செயல்பாட்டு நேரம் குறித்த விதிமுறைகள் இருந்தாலும் அவற்றை மீறியும் இவை இயங்குவது அரசு கட்டுப்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். பல இடங்களில் லஞ்சம் பெற்று விதிமீறல்களை அனுமதிக்கின்றனர் என்றும், கீழ்மட்ட அதிகாரிகள் பெறும் லஞ்சத் தொகை தண்டனை வழங்க வேண்டிய மேலதிகாரிகளுக்கு மாமூலாக வழங்கப்படுவதாகவும் அவர் சாடினார். இந்த கொலை குறித்து கலால்துறை மற்றும் காவல்துறை அமைச்சர்கள் எவரும் விளக்கம் அளிக்கவோ வருத்தம் தெரிவிக்கவோ இல்லை. தற்போது இந்த சம்பவத்திற்கு பிறகு 13 ரெஸ்டோ பார்கள் விதிமுறைகள் மீறியதற்காக மூடப்பட்டுள்ளன. இதை ஏன் முன்பே செய்யவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியின் புனித தன்மையும் கலாச்சாரமும் காக்கப்பட வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதனால் ஏற்படும் வருவாய் இழப்பை அரசின் தேவையற்ற செலவுகளை குறைப்பதன் மூலமும் வரி பாக்கியை வசூலிப்பதன் மூலமும் ஈடு செய்யலாம் என்றும், அரசின் மது கொள்கை மற்றும் அதன் நோக்கங்களை அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும், படிப்படியாக மது பயன்பாட்டை குறைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார்.
நடிகர் ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படம் நாடு முழுவதும் வெளியாகிறது. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து 50 ஆண்டு நிறைவடைந்ததை அடுத்து அவருக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் கண்ணமங்கலம் வெங்கடேஸ்வரா திரையரங்கில் ஒன்றிய தலைவர் தமிழ்குமரன், ஒன்றிய செயலாளர் நந்தா ஞானவேல் மற்றும் கண்ணமங்கலம் ரஜினி ரசிகர் மன்றம் உறுப்பினர்களும் ரசிகர்களும் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் விமர்சையாக கொண்டாடினர். மேலும் ரஜினி ரசிகர்கள் திரைப்படத்திற்கு வரும்போது 50வது ஆண்டு கொண்டாட்டத்தை மக்களுக்கு 50-50 பிஸ்கெட் கொடுத்து வரவேற்பளித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்குதல், ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்தல், அன்னதானம் வழங்குதல் போன்ற செயல்கள் மூலம் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு AFT சாலையில் 1000 பேருக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் பாஸ்கர் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் முருங்கப்பாக்கத்தில் உள்ள ஜுவாலா இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாட்டின் 79வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுகூரும் வகையில் வீடுகள், வர்த்தக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என பிரதமர் அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரி பாஜக சார்பில் தொகுதி வாரியாக விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியானது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கி கடலூர் சாலை, பிராமணால் வீதி வழியாக உடந்தை கீரப்பாளையத்தில் நிறைவடைந்தது. பேரணியில் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான பிரதீஷ் இருதயராஜ் பிறந்தநாளையொட்டி விழா குழுவினர் ஏற்பாட்டில் MVR மருத்துவமனை மற்றும் நேரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி நிறுவனம் இணைந்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் சைக்கிள் ரிக்ஷா தொழிலாளர்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் புதுச்சேரி நீடராஜபையர் வீதியில் உள்ள தென்றல் ஹாலில் நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி தலைவர் மருது பாண்டியன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் ராஜ்பவன் தொகுதியில் தூய்மை பணியை மேற்கொண்டு வருபவர்கள் மற்றும் ரிக்ஷா ஓட்டுநர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது உடலை மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு மருந்து மற்றும் மாத்திரைகளை பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், திமுக தலைவர் சிவகுமார், காங்கிரஸ் கட்சி முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன் மற்றும் ரமா வைத்தியநாதன், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, டாக்டர் விஜயகுமாரி, முன்னாள் கவுன்சிலர்கள் ராஜலட்சுமி, குமரன், காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் தனுசு, இளையராஜா, சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன், மீனவர் அணி காங்கேயன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவு ஜெயபால், திருவேங்கடம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, நடராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாகூர் கொம்பின் அரங்கனூர் அரசு தொடக்கப்பள்ளியில் அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பணி நிறைவு பெற்ற விரிவுரையாளர் சபாபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கிருஷ்ணபிரியா தலைமையில் மாணவர்களுக்கு அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும், கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் எழுது பொருட்களும், இனிப்பும் வழங்கப்பட்டன. நிறைவாக ஆசிரியர் அனிதா நன்றி உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராஜா சந்துரு அறக்கட்டளை சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இசை, நடனம், ஓவியம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக தொகுதி முழுவதும் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் ராஜா சந்துரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜா சந்துரு கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதி சார்ந்தவர்கள் மட்டும் கலந்து கொள்ள அனுமதி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் போதைப்பொருள் அடிமையிலிருந்து மீள நினைப்பவர்களுக்கு சிகிச்சை, ஆலோசனை மற்றும் சமூகத்தில் மீண்டும் இணைய உதவும் நோக்கத்துடன் புதிய போதை மறுவாழ்வு பிரிவு புதியதாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பிரிவை அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர், மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் பல்வேறு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள், சமூக நலத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.